ராகுல் காந்தி அவர்களின் 2024 பாராளுமன்றத்தின் முதல் பேச்சு அனல் பறந்தது. அதில் முக்கியமான 5 விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். இந்தியர்களின் குரல், நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் ஒற்றுமையும் வலிமையும், நரேந்திர மோடியின் இறுக்கமும் ஹிந்துத்துவாவும், அமித்ஷாவின் தலைக்கணம் மற்றும் ஓம் பிர்லா, அதாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களின் பாரபட்சம். இந்த 5 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். வணக்கம், நான் PK. முதல் விஷயமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாரு திரு ராகுல் காந்தி அவர்கள். நாடாளுமன்றம் என்பது எஃபிஷியன்சியா, அதாவது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, யாருடைய குரல் இங்க ஒலிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியர்களுடைய குரல் இங்க எந்த அளவுக்கு ஒலிக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நாடாளுமன்றம் அப்படிங்கிறத முதல்ல ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளோட வலிமையை பற்றி பேசியிருந்தாரு. போன நாடாளுமன்றம், அதாவது போன 5 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்தது, அந்த குரல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது அப்படிங்கிறத காரணம் காட்டி இந்த நாடாளுமன்றம் அப்படியே அமைஞ்சிரும், இல்ல எதிர்கட்சிகள் நரேந்திர மோடி அவர்களாவது அல்லது பாத்தீங்கன்னா அமித்ஷா 2 பேருமே சொன்னது போல எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நாடாளுமன்றம் அமைந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருந்தாலும் அதாவது பிஜேபி ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரி ஒண்ணு நடந்துரும் அப்படிங்கிறத. ஆனா அந்த மாதிரி ஒண்ணு நடக்காம எதிர்கட்சிகளுடைய குரல் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது, அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது இப்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாரு. போன 5 ஆண்டுகள் மாதிரி இந்த 5 ஆண்டுகள் இருக்காது, எதிர்கட்சிகளுடைய குரல் அப்படிங்கிறது ஓங்கி ஒலிக்கும் அப்படின்னு அவரும் ஓங்கி ஒலித்து சொல்லி இருக்கிறாரு. அதை தொடர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்களை வம்புக்கு இழுத்தாரு. என்னன்னா, திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப இறுக்கமாவே இருக்காரு, எனக்கு கை கொடுக்கும் போது மூஞ்சி ரொம்ப இறுக்கமாவே வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சு நரேந்திர மோடி அவர்கள் கடவுளின் அவதாரம், கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அந்த கடவுளின் குழந்தை எங்க போனாரு அப்படின்னு கேலி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்களும் சில கவுண்டர் கொடுத்தாரு. என்னன்னா, எதிர்கட்சிகளை ரொம்ப சீரியஸா அணுகணும் அப்படின்னு லால பாராளுமன்ற புத்தகத்துல இருக்குது, அதனாலதான் நான் சீரியஸா மூஞ்சி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு, கவுண்டர் கொடுத்தாரு. ஸோ அதை தொடர்ந்து ஹிந்துத்துவாவை பத்தியும் பேசியிருந்தாரு. ஹிந்துத்துவா அது சிவனுடைய போட்டோல ஆரம்பிச்சு அவர் பேசியிருந்தாரு. ஹிந்து மக்கள் ஹிந்துத்துவாவை பத்தி பேசும்போது அமித்ஷா சும்மா இருப்பாரா? அமித்ஷா உள்ள கவுண்டர் கொடுக்க, ஹிந்துக்களை பத்தி பேசுனா நீங்க ஹிந்து சமுதாயமே கொந்தளிக்கும், ஹிந்து சமுதாயத்தை பத்தி நீங்க குறைவா பேசுறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் செம்ம ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. என்னன்னா, ஹிந்து சமுதாயம் என்பது நரேந்திர மோடி அவர்கள் கிடையாது, இந்து சமுதாயம் என்பது RSS மட்டும் கிடையாது, இந்து சமுதாயம் என்பது பிஜேபி நபர்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு செம்மையான ஒரு கவுண்டரை கொடுத்தாரு. அந்த கவுண்டருக்கு அமித்ஷானாலையும் பதில் பேச முடியல, திரு நரேந்திர மோடினாலையும் பதில் பேச முடியல, அங்க இருக்கிற பிஜேபி நபர்கள் கத்திட்டு தான் இருந்தாங்களே தவிர பதில் பேச முடியல. அதை தொடர்ந்து அம்பானியும் அதானியும் 2 நபர்களை பத்தி பேசி கவுண்டர் கொடுத்து எலெக்ஷன் பிரச்சாரத்திலையும் இந்த மாதிரி அவங்க கவுண்டர் கொடுத்தாங்க. அதற்கு திருப்பி டெம்போ நிறைய பணம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்லாம் நரேந்திர மோடி அவர்கள் கேள்வி எழுப்பி அதற்கு திருப்பிய ஒரு கவுண்டரை கொடுத்தாரு. அதற்கப்புறம் பிஜேபி அதை பத்தி பேசவே இல்லை. என்னன்னா, சரி, எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிற எங்களுக்கே பணம் கொடுத்தாருன்னா ஆளுங்கட்சியா இருக்கிற உங்களுக்கு எத்தனை டெம்போல பணம் கொடுத்தாங்க 2 பேரும் அப்படின்னு ஒரு கவுண்டர் கொஸ்டின் வச்சோனுமே திரு நரேந்திர மோடியா இருக்கட்டும், இல்ல திரு அமித்ஷாவா இருக்கட்டும், யாருமே பிரச்சாரத்திலையும் பேசல, இப்ப பாராளுமன்றத்திலும் அதை பத்தி பேசவே இல்லை. கடைசியா நாடாளுமன்றம் பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும். நாடாளுமன்றம் என்பது தலைவர் அப்படிங்கிறது சபாநாயகர் மட்டும்தான், அவர்தான் அங்க மேலே, மற்றவர்கள் எல்லாரும் அவருக்கு கீழே தான் அப்படின்னு சொன்னாரு. இது எதற்கு சொன்னாரு அப்படின்னா,
திரு ஓம் பிர்லா அவர்களுக்கு வந்து திரு ராகுல் காந்தி கை கொடுக்கும் போது வெறப்பா கை கொடுத்தாராமா. அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்கள் திரு சபாநாயகருக்கு கை கொடுக்கும் போது பணிவா வந்து தலை குனிஞ்சு கை கொடுத்தாரு, அவருக்கு பயந்து போய் கை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு. எதா இருந்தாலும் அதற்கு வந்து ஓம் பிர்லா அவர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. வயதில் மூத்தவர்களுக்கு வந்து பணிவா கை கொடுக்கறது வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் வயது அப்படிங்கிறது வந்து பாராளுமன்றத்திற்கு முக்கியம் கிடையாது, பாராளுமன்றத்தில் சபாநாயகர் மட்டும்தான் தலைமை, அவர் தான் மேல, மற்றவங்க எல்லாருமே அதற்கு கீழே தான் அதற்கு கீழே பணிய வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒரு உணர்த்தி சொல்லியிருந்தாரு. சோ அதை தாண்டி வந்து நாடாளுமன்றத்தில் பாரபட்சம் இல்லாமல் எந்த ஒரு நியாயத்திற்கும் எதிராக செயல்படக்கூடாது, அநியாயத்திற்கும் ஆதரவாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து உணர்த்தி நாடாளுமன்றத்தின் பிரச்சாரம் சொல்ல முடியாது, நாடாளுமன்றத்தில் பேச்சு என்பது மிக துல்லியமாகவும் மிக உறக்கவும் ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பித்து வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 நிமிடங்கள் வந்து பேசியிருந்தாரு. வரவேற்பு உரையாக, நன்றி தெரிவிக்கும் முறையாக. சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசிய முக்காவாசி பேச்சு அப்படிங்க மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மினிட்ஸை வந்து பாராளுமன்ற குறிப்புகள் இருந்து நீக்கி இருக்காங்க. அதற்கு திரு ராகுல் காந்தி அவர்களும் ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க என்னுடைய பேச்சை வந்து எவ்வளவு அதிகமாக நீக்கினாலும் அதை பத்தி கவலை இல்லை, உண்மை மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு வசீகரமான ஒரு தலைவராக இருக்கட்டும், இல்ல வந்து பேச்சில் ஒரு கூர்மையான, இல்ல ஒரு தெளிவான ஒரு எதிர்கட்சி தலைவரா, இல்ல ஒரு இந்தியாவின் தலைவரா வந்து யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு கரிஷ்மாவா இருக்கட்டும், இல்ல வந்து அவருடைய இன்டெலெக்சுவலா இருக்கட்டும், இது ரெண்டும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட, அதாவது ஒரு லாங் டேர்ம் சிந்தனையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படிங்கறத மிக சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு தலைவரா வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு. கீப் இட் அப் அப்படிங்கறத சொல்றதை தாண்டி இன்னும் இந்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் வந்து இன்னும் பல 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 விதமான கேள்விகளை முன்னெடுத்து வைக்கணும், மக்களுக்கு தேவையான பல விதமான நன்மைகளை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நன்றி.